Welcome back to Dani Spoken English. This is Dani from Singapore. How are you all doing today? I'm good. Today, actually, we are not going to talk about the grammar. Today, we are going to talk about phrases that we are using every day in our life, especially in the current situation. In the COVID-19, இந்த சிச்சுவேஷனில் வந்து என்னென்ன ஃப்ரேசஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கேட்குறோம் அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ள போகலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். COVID-19 அப்படிங்கிறோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 அப்படின்னா, இது ஏன் 2019 வச்சுருக்காங்கன்னா, இது 2019 தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அதனால 2019 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. செகண்ட், அவுட் பிரேக் அப்படின்னா, சம்திங் ஹேப்பன்ஸ் சடன்லி, a lot of people affected. திடீர்னு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் வந்து இந்த அவுட் பிரேக்கோட மீனிங். எபிடமிக் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவுட் பிரேக் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்ப்ரெட் டு மெனி பீப்புள் அண்ட் ஏரியாஸ். இதைத்தான் வந்து எபிடமிக்னு சொல்கிறோம். எபிடமிக்ங்கிறது, இந்த அவுட் பிரேக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது நிறையா பேத்துக்கு அண்ட் நிறையா ஏரியாஸில். இதுதான் வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்கிறோம். WHO அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உலக சுகாதார அமைப்புன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. அடுத்து பேண்டமிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எபிடமிக் ஸ்ப்ரெட்ஸ் டு லார்ஜர் ஏரியா அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த எபிடமிக்ங்கிறது கொஞ்சம் சின்னது, இந்த பேண்டமிக்ங்கிறது பெருசானது. இது வந்து லார்ஜர் ஏரியா, நிறையா நாட்டுக்கு பரவிக்கிட்டு இருக்கு, நிறையா பீப்புள். இப்போ இந்த ஐசோலேஷன் அப்படின்னா ஒருத்தரை வந்து தனிமைப்படுத்துகிறோம், அதுதான் வந்து ஐசோலேட் பண்ணுறது அப்படிங்கிறதோட மீனிங். குவாரண்டைன் அப்படின்னு இப்போ கேள்விப்பட்டிருப்போம். இஃப் someone affected in the family, the rest of them go for quarantine. எப்படின்னா, குவாரண்டைன்னா ஒரு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை தான் குவாரண்டைன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளைட்டில் எல்லாம் போயிட்டுருக்காங்க, யாராவது ஒருத்தருக்கு இப்போ வந்து இந்த COVID-19 பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா மிச்சம் எல்லாருமே, அந்த ஃப்ளைட்டில் எல்லாருமே நீட் டு கோ ஃபார் குவாரண்டைன். அதுதான் இந்த குவாரண்டைனோட மீனிங். கண்டேஜஸ் அப்படின்னா, disease spreads from one person to another person. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு இந்த தொற்று பரவும் அப்படின்னு சொல்றதை தான் இந்த கண்டேஜஸ் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆஃப் த வைரஸ், சிமிலர் மீனிங் தான். ஸோ இது வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுறது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த டிரான்ஸ்மிஷன். மெஷர்ஸ், health authority takes various measures such as monitor temperature, travel history, contact tracing and symptoms. இதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் மெஷர்ஸ். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தொற்றை ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கவங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, அவங்க யார் யார்ட்டெல்லாம் தொடர்பில் இருந்திருக்காங்க. இதுதான் மெஷர்ஸ். லாக்டவுன் அப்படின்னா, பீப்புள் ஆர் நாட் அலவுட் டு கோ எனிவேர். அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து யாரும் அங்கே போகக்கூடாது, அங்கேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதைத்தான் லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டிசீஸ் ஸ்ப்ரெட்
in the community. அதாவது நம்ம நார்மலாக ஊருக்குள்ளே இருக்கோம்ல, இப்போ ஒவ்வொருத்தர் மூலயமா அது பரவுது அப்படிங்கிறது தான் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், சேஃபாக இருப்போம்.